ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் ஷெஃப் தீனா. வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். நம்மளோட ஷெஃப் தீனாஸ் கிச்சனில் ஒரு அருமையான இந்த கொலா புட்டு எப்படி பண்ணுறது உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு முக்கியமாக இந்த ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது ஒரு 3 விஷயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த அரிசி எந்தளவுக்கு ஊற வைக்கிறோமோ அந்தளவுக்கு நைஸாக அரைக்கலாம். ரெண்டாவது அந்த அரிசி அரைக்கும் போது ஃபைன் பவுடர் அரைக்கக்கூடாது. மூணாவது இந்த மாவு தண்ணி லைட்டாக மிக்ஸ் பண்ணும்போது அந்த ஈரப்பதம் கொஞ்சம் லைட்டாக இருந்தால் தான் உங்களுக்கு கரெக்டாக அந்த புட்டு நல்லா சாஃப்டாக வரும். ஸோ இந்த தெளிவான விளக்கம் எல்லாம் நம்ம செய்முறையில் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி இந்த ப்ரிப்பரேஷனுக்கு தேவையான பொருட்கள் நம்ம என்னென்ன பார்த்தலாமா? கொலா புட்டுக்கு தேவையான பொருட்கள்: பச்சை அரிசி 2 கப்பு, தேங்காய் 2 பத்தை, ஏலக்காய் 3 நம்பர், உப்பு தேவையான அளவு, சர்க்கரை தேவையான அளவு. இதுக்கப்புறம் இங்கே பச்சை அரிசி வச்சுருக்கோம். இந்த பச்சை அரிசி ஒரு 6 to 7 hours நல்லா ஊற வச்சு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். எதுக்காக அப்படி கையில் காமிக்கணும்னா, எப்போயுமே புட்டு பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா ஊற வச்சிருக்கணும். ஊற வச்சா தான் நல்லா ஈஸியாக கொஞ்சம் சாஃப்டாக அரைக்க முடியும். அதனால தான் ஊற வச்சுருக்கோம். இந்த பச்சை அரிசியை எல்லாத்தையும் ஒன்றா போட்ட பிறகு நம்ம ஈவனாக ஒரு காட்டன் கிளாத்தில் ஆட் பண்ணுறோம். எதுக்காக இந்த காட்டன் கிளாத்தில் நம்ம ஆட் பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா ரீசன் இருக்குது. அப்போ தான் தண்ணியை நல்லா சக் பண்ணணும். சக் பண்ணி முடித்த பிறகு ஒரு 80% அளவுக்கு கொஞ்சம் காஞ்சிடணும். ரொம்ப 100% அளவுக்கு நீங்கள் காய வைக்க வேண்டாம். ஏன் கேட்டிங்கன்னா அப்போ தான் உங்களுக்கு மாவு கொஞ்சம் லைட்டாக சாஃப்டாக நல்லா அரைக்க முடியும். இதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணியிருக்கேன். மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ண பிறகு இந்த மாதிரி மாவு நீங்கள் பாருங்கள், கையில் எடுத்து நீங்கள் அரைச்சி முடித்த பிறகு அப்படியே பூ மாதிரி உதிரியாக வரும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வீட்டில் அரைக்கணும். இந்த மாவு அரைக்கிற பக்குவம் கரெக்டாக எந்தளவுக்கு அரைக்கணும்னு சொல்லிடுறேன். அதாவது நீங்கள் வீட்டில் பண்ணும்போது 100% அளவுக்கு நீங்கள் மாவு அரைச்சிங்கன்னா நீங்கள் புட்டு வேக வச்சு எடுக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் லைட்டாக கெட்டியாக வரும். ஸோ அந்த மாதிரி வரக்கூடாதுன்னா நீங்கள் வீட்டில் ஒரு 90% அளவுக்கு மட்டும் அரைச்சா மட்டும் போதும். கொஞ்சம் லைட்டாக குறை இருந்தால் தான் உங்களுக்கு மாவு நீங்கள் ஸ்டீம் பண்ணி எடுக்கும்போது உங்களுக்கு நல்லா கொஞ்சம் சாஃப்டாக உதிரியாக வரும். அதனால தான் 90% அளவுக்கு போடணும்னு சொல்கிறேன். இப்போ ஒரு கப்பில் போட்டிருக்கோம். நம்ம வீட்டில் இதே அரிசி மாவு ஒன்று வீட்டில் இட்லி சட்டியில் போட்டு ஸ்டீம் பண்ணி எடுப்பாங்க, அப்படி இல்லைனா வறுத்து எடுப்பாங்க. நான் இப்போ கொஞ்சம் லைட்டாக ஏலக்காய் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணுறோம். இதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக தண்ணியை போட்டு இது எல்லாத்தையும் லைட்டாக மிக்ஸ் பண்ணுறோம். தண்ணி போட்ட மாதிரியே தெரியக்கூடாது இந்த டைமில். இப்போ கொஞ்சம் லைட்டாக தண்ணியை போட்டு கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மஞ்சள் லைட்டாக போட்டு லைட்டாக நம்ம கொஞ்சம் லைட்டாக வறுத்துடலாம். எதுக்காக நம்ம இது மாதிரி வறுத்து எடுக்கிறோன்னு கேட்டிங்கன்னா, அந்த அரிசி ஊற வச்ச அரிசியை அரைச்சி எடுத்துருக்கோம் பார்த்தீங்களா? அரைச்சி எடுத்த பிறகு இந்த மாதிரி நீங்கள் கடாயில் போட்டு லைட்டாக நீங்கள் வறுத்து எடுக்கும் போது உங்களுக்கு என்ன அந்த அரிசி ஒரு 10 to 50% கொஞ்சம் லைட்டாக வெந்து வரும். ஸோ வெந்து வர டைமில் நல்லா சாஃப்டாக இருக்கும். இதுக்கு பிறகு அந்த வறுத்து எடுத்த அரிசியை சின்ன பவுலில் போட்டு திருப்பி தண்ணி தேவையான அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கோம். லைட்டாக தண்ணினா நம்ம அதிகமாக தண்ணி ஆட் பண்ணி உங்களுக்கு கெட்டியாகும். அதே டைமில் தண்ணி கம்மியாக ஆட் பண்ணாலும் என்ன கேட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த புட்டு சம்டைம் வேகாது. அதிகமாக ஆட் பண்ணால் கெட்டியாகிடுச்சுன்னா சாப்பிடும்போது நல்லா இருக்காது. தண்ணி கம்மியாக இருந்தால் அந்த புட்டு வேகிறதுக்கு நல்லா இருக்காது. ஸோ அதனால் தேவையான அளவுக்கு உங்களுக்கு நல்லாவே தெரியும். உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி லைட்டாக ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா கையில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு சின்ன வீட்டில் மாவு ஜலிக்கிற வெசல்ஸ் இருக்குல்ல, அந்த வெசல்ஸில் நல்லா ஜலிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த புட்டு இந்த குழாயில் இதுமாரி கொஞ்சம் கொஞ்சமாக போடுறோம். ஃபஸ்ட்டு அரிசி மாவு போட்டாச்சு. இதுக்கப்புறம் இந்த தேங்காய் ஆட் பண்ணுறோம். இதுக்கப்புறம் திருப்பி அரிசி போடுறோம். அந்த மாவு போடும்போது தெரியும் உங்களுக்கு எந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக பார்க்கும்போது தெரியும். உங்களுக்கு நல்லா மெதுன்னு இருக்கும். போட்டாச்சு. இப்போ திருப்பி தேங்காய் ஆட் பண்ணுறேன். தேங்காய் ஆட் பண்ண பிறகு கொஞ்சம் லைட்டாக ஏலக்காய் போட்டு இப்போ நம்ம ஆல்ரெடி அந்த பாத்திரம் வச்சுருக்கோம். அதாவது கீழே பேஸ் வச்சுருக்கோம். அந்த பேஸில் தண்ணி ஆட் பண்ணி கொதிக்கிறதுக்காக தண்ணி வச்சுருக்கோம். ஒன்ஸ் தண்ணி நல்லா சூடான பிறகு தான் இந்த பேஸை நீங்கள் மேலே தூக்கி வைக்க முடியும். அதுக்கப்புறம் இந்த புட்டு மாவு நீங்கள் இதில் போடும்போது அழுத்தக்கூடாது. எக்காலத்துக்கு அழுத்துனா உங்களுக்கு அந்த வேகாது. ஸோ அதனால் எப்போவுமே மாவு இந்த புட்டு குழாயில் போடும்போது நீங்கள் கொஞ்சம் அழுத்தாமல் அப்படி நேராக மேலே போட்ட பிறகு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டு இது மாதிரி ஸ்டீம் பண்ணணும். இந்த ஸ்டீம் பண்ணுற டைம் 8 to 10 minutes விட்டிங்கன்னா அந்த புட்டு சூப்பராக ஒரு அருமையாக வரும். எஸ்பெஷலி இந்த மாதிரி நீங்கள் புட்டு வச்சா அடுத்த ஒரு 3 to 4 minutesலேயே இந்த மாதிரி ஸ்டீம் நல்லா வரும். ஸ்டீம் வந்த பிறகு திருப்பி ஒரு 5 minutes நல்லா விடுங்க. ரெடியான பிறகு இங்கே பாருங்கள் ஸ்டீம் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கீழே உள்ளே இருக்கும். அதாவது அந்த புட்டு குழாயில் நம்ம கரெக்டாக ஈவனாக ஒரு சின்ன கேப் விட்டு நம்ம போட்டிருப்போம். ஆனால் ஸ்டீம் பண்ணி முடித்த பிறகு இதுமாரி ஃபுல்லாக நல்லா வந்திருக்கும். ஸோ இப்போ ஒரு சின்ன குச்சி விட்டு உங்களுக்கு காமிக்கிறேன், வெந்திருக்கா இல்லையான்னு தெரியும் உங்களுக்கு. ஸோ அந்த லைட்டாக அந்த குச்சி விட்டு எடுக்கும் போதே உங்களுக்கு அந்த ஈரப்பதம் உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ ரெடியான இந்த புட்டுக்கலை அழகாக இந்த கட்டிங் போர்டில் உங்களுக்கு நான் ப்ளேஸ் பண்ணுறேன் பாருங்கள். இந்த மாதிரி புட்டுக்கொலை எடுக்கும்போது
நீங்கள் ஸ்டீம் பண்ணி எடுத்த உடனே நீங்கள் என்ன பண்ணால் சூடாக இருக்கும் போதே வந்து ஸ்லோவாக நீங்கள் ஒரு சின்ன குச்சி இல்லை ஒரு சின்ன டீஸ்பூனை வச்சு பின்பக்கத்துலேருந்து லைட்டாக புஷ் பண்ணால் இந்த மாதிரி புட்டு ரெடியாகி வந்துடும். ஸோ அதனால் ஒரு அருமையான ஒரு புட்டு உங்களுக்கு எப்படி பண்ணுறது உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஸ்லோவாக அப்படி எடுத்துருங்க. எடுத்து முடித்த பிறகு நான் இப்போ சர்வ் பண்ணும்போது கொஞ்சோண்டு அந்த நாட்டு சக்கரை, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் லைட்டாக தேங்காய் போட்டு எடுத்து சர்வ் பண்ண ஒரு அருமையான இந்த புட்டு உங்களுக்கு கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்னங்க இந்த ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணுறது இப்போ எல்லாருக்கும் ஈஸியாக செஞ்சுருக்கோம். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதோட கமெண்ட்ஸ் கண்டிப்பாக கொடுங்க. இதே மாதிரி நாளைக்கு ஒரு சூப்பரான டிஷ்ஷஸ் சந்திக்கிறேன். அது வரை உங்கள் இடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஷெஃப் தீனா. See you, bye bye, take care.